நடக்கிறது. தமிழக முதல்வரே முக ஸ்டாலின் அந்தேரி ஸ்டாலினே அந்தேரி ஸ்டாலினே ஐயாவிடம் மன்னிப்புக்கு அவருக்கு வேற வேலை இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் இறங்கிய பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பாமகவினர் தரையில் படுத்துக்கொண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பான சூழல் உருவானது. அதானி விவகாரம் தொடர்பாக ராமதாஸின் விமர்சனத்தை குறிப்பிட்டு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த பதிலுக்கு பாமக வட்டாரத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் அடுத்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் மண்டபத்திற்கு வெளியே 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். கூட்டம் முடிந்து வெளியே வந்த பாமகவினர் ஸ்டாலினை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது வாசலிலேயே வைத்து போலீசார் தடுக்க முயன்றதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாரின் தடுப்பையும் மீறி 50க்கும் மேற்பட்டோர் வாகனங்களை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையில் படுத்துக்கொண்டு முதலமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்து அதே திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அந்தேரி ஸ்டாலினே அந்தேரி ஸ்டாலினே ஐயாவிடம் மன்னிப்புக்கு